ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு த்ரில்லர் படம் தான். 10 ஹவர்ஸ். சிபி சத்யராஜ் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இளையராஜா கலியபெருமாள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஸோ இவர் ஸ்டேஷனில் நைட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காணாமல் போன இந்த பெண்ணை தேடுற முயற்சியில் நம்ம ஹீரோ ஈடுபடும் போது அட் த சேம் டைம் இன்னொரு பிரச்சனையும் வருது. ஒரு டிராவல்ஸ் பஸ்ஸில் ஒரு இளைஞர் இறந்து போகிறாரு. அவரை யாரோ கொலை செய்கிறாங்க. ஸோ அந்த கொலை செஞ்ச நபர் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அண்ட் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற அத்தனை பேரையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்கள தவிர வேறு யாரும் இந்த ஒரு நபரை கொலை செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதே சமயம் இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு பெண் காணாமல் போனதாக 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த கதைக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. ஸோ அந்த சில விஷயங்களையும் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. இந்த அத்தனை விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. ஃபைனலாக நம்ம ஹீரோ இந்த ஒரு முயற்சியில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த 10 ஹவர்ஸ் படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நைட்லேயே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நைட் விஷுவல்ஸுக்கான விஷயங்களாகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், லைட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 10 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த சிபி சத்யராஜ் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட நடித்த மற்ற சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை நீட்டாக கொடுத்துருந்தாங்க. படத்தில் டைகர் தங்கதுரையோட காமெடி ஒரு சில இடங்களில் லைட்டாக போகும். ஸோ அது அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீரியஸாக போகக்கூடிய அந்த ஒரு கதையை கொஞ்சம் கலகலப்பாக கொண்டு போகிறதுக்கு அந்த சில காமெடி ஹெல்ப் பண்ணியிருக்கு. மிக முக்கியமாக இந்த படத்தில் வரக்கூடிய நைட் சீக்வன்ஸை படமாக்கப்பட்ட விதம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆகட்டும், இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை கிளைமேக்ஸில் இவங்க ரிவீல் பண்ணக்கூடிய இடங்களாகட்டும், ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே போல் படத்தோடைய ரன் டைமும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ளேயே நீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ எதை சொல்லணுமோ அதை நீட்டாக ப்ராப்பராக கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலே இந்த படத்தில் பெரிய லெவலில் லேகோ போரோ ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோவா பார்க்க முடியல. பரபரப்பாக போகக்கூடிய இந்த படத்தோடைய திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. ஓவராலாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு நீட்டான த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.